ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் படமான மூன்றாம் கண்ணோட ஸ்டோரி தான். இந்த வீடியோவில் படத்தோட முக்கியமான கதை ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் மேஜர் ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் நான் எதுவும் கொடுக்கல. ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஆரம்பிக்குது. அங்கே ஜென்ரல் மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதில் மர்மமாக இந்த ஜென்ரல் மேனேஜர் கொலை செய்யப்படுறாரு. அது யாரால் கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்ததும் போலீஸ்க்கு சில முக்கியமான சந்தேகமெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு மெக்கானிக்கு, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரு, ஃபேக்ட்ரி ஓனரு, இன்னொரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். இவங்க எல்லாருக்கும் இருந்த மேனேஜரோட ஏதோ ஒரு வகையில் கனெக்ஷன் இருக்குது இவங்க எல்லாத்துக்குமே. முதல்ல பார்க்கும்போது ஒருத்தன் தான் கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி லைன் நல்லா மூவ் ஆச்சு. ஆனால் மறுபடியும் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்டிகேட் பண்ண அப்போ தான் சந்தேகமும் நிறையா வருது. ஒருத்தன் மேலே மட்டும் இது கிடையாது, அடுத்தது அந்த 4 பேர் சொன்னல அவங்க மேலே அப்படியே திரும்ப ஆரம்பிக்குது. இப்படியே கதை நகர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் பேக்ரவுண்டும் நமக்கு தெரிய வருது. வெளியே பார்க்கும்போது சாதாரண மனுஷங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவங்க வாழ்க்கையில் பல ரகசியமும் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப், சீன் பை சீன் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா போச்சு படம். இந்த மேனேஜர் வெளியே பார்க்கும்போது ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்லேயும் நிறையா பிரச்சனை இருந்திருக்கு. அதாவது இந்த கொலை செய்யப்பட்டாங்க 4 பேர் சந்தேகப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு பகையாளியாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சு போலீஸும் அதையும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்க்கும் யார் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. போலீஸ் ஒவ்வொரு க்ளூலையும் கலெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு க்ளூவும் ஒரு புது டைரக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போகிறது மாதிரியே தான் கொண்டு போயிட்டு இருந்தது. இதனால படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மிஸ்ட்ரி, நல்ல ஒரு சஸ்பென்ஸான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு ஆடியன்ஸை பயங்கரமாக யோசிக்க வச்சு எடுத்திருந்தாங்க இந்த படத்தை. படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து, சஸ்பென்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் ஆடியன்ஸை யோசிக்க முடியாத மாதிரி கதையை நரேட் பண்ணியிருக்காரு. அதுதான் செம்மையான ஸ்ட்ரென்த் இந்த படத்தில். அதனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் குறையாம தான் இந்த படம் ஃபுல்லாக போகும். கிளைமேக்ஸ் பக்கத்தில் போக இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே இன்டென்ஷனாக போகுது. கொலை பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னதான் அப்படின்னே கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, 4 பேர்ல யாரு தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. கிளைமேக்ஸ் நம்மளால கெஸ் கூட பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க படத்தை பார்த்து அந்த சஸ்பென்ஸை எல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்த மூன்றாம் கண் ஒரு என்கேஜிங் இன்வெஸ்டிங் த்ரில்லரு, கிரைம் மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம். ஆக மொத்தம் இதை சொல்லணும்னா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.